வணக்கம் மாணவர்களே, ஏமிலிருந்து உங்கள் தரன். கதிரண்ணாவும் நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம். எங்களோட மாவீரர்களை யாரெல்லாம் கையாளினமோ அவர்கள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்பார்கள். பேந்து அவற்றை பரம்பரை அவற்றை வம்சங்களே நாறுமண்டு அவற்றை வம்சங்களே நிம்மதி இழந்து திரியுமன்றதை நாங்கள் கண்கூட இங்கேயே பார்க்குறோம். இயக்கத்தின் ஆசை கொள்ளையடித்தவர்கள் எப்படி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களே சொல்லுங்கள், இயக்கத்தின் காசை கொள்ளையடித்த யாராவது நிம்மதியாக தூங்குறார்களான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இயக்கத்தில் காசு அடித்து வசதியாக இருப்பார்கள், ஆனால் நிம்மதியாக தூங்குறார்களா? அந்த விடயத்தை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எங்கேயாவது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இயக்கத்தில் காசை கள்ளப்படுத்துகிறார்கள். அவர்களில் யாராவது நிம்மதியாக இப்போ 15 வருஷம் கடந்து எந்த குடும்பமாவது நிம்மதியாக தூங்குகிற குடும்பம் உங்களோட கண் முன்னாலே இருந்தால் எனக்கு எழுதுங்கள். எனக்கு தெரிஞ்சு நிம்மதியாக இப்போ நிம்மதியாக இயக்கத்தை காசை களவெடுத்த நிம்மதியான குடும்பம் ஒன்றையும் என் கண் முன்னால் என்னால் பார்க்க முடியாமல் இருக்குது. நான் கேட்குற செய்திகள் எல்லாம் அவர்கள் காசு பணத்தால் இருந்தாலும் நிம்மதியாக இல்லை, தூக்கமற்று இருக்கணும் என்ற உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்குது. இதுதான் ஒரு புனிதர்கள ஆத்மா, அந்த புனிதர்கள எங்களோட கடவுள்கள அதை திருடி பிழைக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் இதாக இருக்குது பாருங்க. கருணா எவ்வளவு அவங்க எவ்வளோ ஆசை காட்டி கருணாவை போன்ற ஆக்களி எல்லாம் இதை நினச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அர்ச்சுனா போன்ற அவங்க பிறகு கருணாண்ட இதை இல்லைங்க. அவங்களெல்லாம் இப்போ கருணாவை ஏசுகிற அளவுக்கு கருணாண்ட பவர் இப்போ வீக்காக இருக்குது. அங்கே அமைச்சராக்கி எப்படியெல்லாம் அளவு பார்த்தவங்க ஆரம்பத்தில். இப்போ கருணா யாரும் தேடினம்மா. இப்போ கருணா இருக்கிறானா இல்லையான்னு கூட ஒருத்தருக்கும் தெரியாது. அந்த நிலைக்கு போடுது. இப்போ டாக்டர்ஸ் சாப்பிட்ற வயதில் இப்போ புதுசாக சிங்களன் ஒரு தினம் இறக்கிறோன்னு டக்ளஸையை கசக்கி போட்டுட்டாங்க. டக்ளஸ் இதை கசக்கி போட்ட ஒரு இது மாதிரி குப்பமாகி போட்டுது. சிங்களத்தால் சிங்களம் பயன்படுத்திச்சுது. கடைசியாக தேவையற்ற பிறகு கசக்கி போட்டுடுது. இப்போ சிங்களத்துக்கு பின்னால் வக்காலத்து வாங்கி கொண்டு இருக்கிறவர்களும் இதே நிலை தான் அவர்களுக்கும் பெறும். கொஞ்ச நாள் முடிஞ்ச உடனே கசக்கி போட்டுட்டு புதிய ஆட்களை இறக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பின்னால் அரச பலம் இருக்கிறபடியால் அரச உளவுத்துறை இப்படித்தான் செய்யப்படும். அதே போலதான் சீமாண்ட நிலையும் மிக விரைவில் இப்படித்தான் பயன்படுத்திட்டாங்க. வடிவா எங்களை சிதைக்கிற வேண்டிய சீமான் இனத்துக்கான உருவாக்கப்பட்டவர். சீமான் தமிழ்நாடு முதலாவது முக்கியம் தமிழ்நாட்டில் இருந்து ஆதரவு குரல்கள் எங்களோட பிரச்சனைகளை பற்றி போர்க்குற்றம், இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணை, இந்தியாவுக்கு எதிரான போர்க்குற்ற விசாரணைக்கு எதிராக மக்கள் கிளம்பிடக்கூடாது, மக்கள் இதனக்கூடாது சீமான் அண்டவரை எங்களுக்காண்டி கதைக்கிறன்னு பயன்படுத்தி சீமானவரை முன்னுக்கு விட்டு எங்களுக்காண்டி கதைக்கிறோன்னு சொல்லி முன்னுக்கு விட்டு எல்லா ஆதாரங்களையும் அவருக்கு போகும்போது ஐநால போய் சிங்களன் கூட சொல்லாத விடயத்தை சீமான் செய்திருந்தார். சீமான் கட்சி சீமான் சொல்றதே போல அவற்றை உண்மையான பேரை சைமன் தன் சொந்த பேரை கூட சொல்ல துப்பில்லாத மனிதர். அதோட இப்போ மேலும் தகவல் கொண்டு இருக்குது. அவற்றை இறந்தவர் கூட அவற்றை அப்பா இல்லாத முதல் கணவற்ற பிள்ளை தான் சீமான். பிறகு மற்ற கணவற்ற பிள்ளையெல்லாம் மற்றவர்கள விடயங்கள் இப்போ கொண்டே இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு உத்தம குடும்பத்தில் பிறந்த ஒரு உத்தம சீரர்கள் இந்த சைமன் அண்டவர். இவரை பற்றி கிண்ட இது கூவத்து சென்னையில் இருக்குல்ல, சென்னையில் ஒரு ஆறு இருக்குல்ல கூவம், அந்த கூவமாவது கிளீன் ஆயிரும். இந்த கிளீன் பண்ண அந்த கூவம் ஆறாவது கிளீன் ஆயிரும். இந்த கழிவு நீங்கள் கிண்ட நாத்தம் துர்நாற்றம் நாறிக்கொண்டிருக்குது. இந்த பாருங்க, இந்த இதில் எப்படி இவர் பெரியார போல்ற ரெண்டு பேரும் சீமான்னு ஒருத்தன் ராமநாதபுரத்துல ஆடு மாடு மேய்ச்சிட்டு தெரியாம படிச்சுட்டு திரைப்படத்துல இயக்குனராக இருக்கான்னா அதுக்கு ஒரே அந்தாங்காரன் தான். அந்த நன்றி கடனுக்காக சாகும் வரை உயிர் உள்ளவரை அவர் என்ன பணியை செய்தாரோ அந்த பணியை செய்து சாகிறது முடிவெடுத்து ஒரு குழந்தை கேட்டீங்களா? சாகும் வரையும் பெரியாருக்கு உண்மையா இருந்து சாவுனு இதுல சொல்றார். இப்போ கிட்டடி நடந்த இப்போ வரையும் இப்போ இந்த வருஷத்துல கூட இந்த போன வருஷத்துல கூட பெரியாருக்காணி போழ்ந்துதான் சீமான் கதைச்சிருப்பார். அப்படி இருந்தவர் இப்போ பெரியார் இகழ்றார் என்றால் கட்சியிலிருந்து விலகின நிர்வாகி விலகையில் கட்சியில் அனுப்பவும் இருக்கிற ஏதிசப்பாணியன் சீமானுக்கு கதை சொன்னவர். சீமானோட தான் ஒவ்வொரு நாளும் ஆதன் இதில் சீமானோட தான் ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன் ஆகி கொண்டிருந்தார். ஈழத்தில் சீமானிக்கு ஒவ்வொரு நாளும் டெலிஃபோன் ஆகி கொண்டு கதை சொன்ன அந்த ஏதிசப்பாணியன் டிரெக்டர் இப்போ முக்கிய நிர்வாகி, சீமான முக்கிய நிர்வாகி வலது கையா இருந்த அந்த ஆள் இப்போ சொல்லுது எப்போ சீமான் ரவீந்திரன் RSS ரவீந்திரன் துரைசாமியோட இணைஞ்சி
ராயினியை நான் சந்திச்சாரோ அதில் இருந்து அவர் வந்து இது இந்துத்துவ கொள்கையையும் சங்கியா மாறிட்டார். தானே வந்து த்ரீட் போட்டிருந்தார். சங்கி என்றன் வந்து தமிழ் இனத்தின் இது எதிரி என்றும் மனித உலகத்தின் எதிரி என்றும் தான் ட்வீட் போட்டிருந்த விடயத்தையும் வந்து அதில் வந்து பயந்துருக்கிறார். அப்போ பாருங்க, கட்சியின் முக்கிய நிர்வாகியை வந்து சீமானுக்கு எதிராக வந்து வாக்குமூலம் கொடுக்குறார். அந்த நிலையில தான் கட்சி இருக்கு. கட்சியில இருந்து முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இப்போ விலை போட்டணும். இப்போ சீமாண்ட இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச முகம் யாராவது இருக்கணுமா? ஏன் ஒரு கட்சி வந்து எல்லாம் இந்த 2009க்கு பிறகு 2014க்கு பிறகு கட்சியில் இணைஞ்ச சாட்டை துரைமுருகன், திருச்சி துரைமுருகன் தான் எனக்கு அவரை தெரியும். இணையும் போதே அவர் தெளிவாக சொல்லி வந்து இணைஞ்சவர் தான் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர். அப்பவே வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்து ரவீந்திரன் துரைசாமி, ரங்கராஜ் பாண்டே, சாட்டை துரைமுருகன் இப்படி வந்து சங்கிகள் தான் சீமானுக்கு பின்னால் நின்று கொண்டு இப்போ இந்தியாண்ட அஜெண்டா ஆர்எஸ் அஜெண்டாவை வந்து சங்கி அஜெண்டாவை வந்து சீமான் வந்து கதைச்சு கொண்டிருக்கார். சைமன் என்றவர் வந்து இப்போ கதைச்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் உண்மையான பேர் சைமன் தானே. ஒருதன் வந்து தண்ட அம்மா அப்பா வச்ச பேரையே வந்து புழைப்புக்காண்டி மாத்திரான் என்றால் அப்போவே வந்து உங்களுக்கு வந்து அலாம் வந்து உங்களோட மண்டையில் வந்து அலாம் வந்து பெல் வந்து அடிக்க தொடங்கி இருக்கணும். அலாம் இது பெல் வந்து உங்களுக்கு அடிக்க தொடங்கணும். ஆனால் நீங்கள் மாறா வந்து இப்படி கதை சொல்லி ஏமாத்துறவனை வந்து நம்புறீங்க, பொய் சொல்றவனை நம்புறீங்க, உண்மையில வந்து நீங்கள் தேடுறீங்களா இல்லை. குறிப்பாக வந்து சீமான் எங்கட தேசத்திற்கு பின்னால் ஒளிஞ்சு கொண்டு பெரியார அடிக்கிறார். இப்படி அடிக்கும் போது உங்களோட வரலாறு வந்து ஒரு திரும்பி பாருங்கள். திராவிட அமைப்பிலும் பெரியார் இயக்கங்களும் தான் எங்கட போராட்டத்தை வளர்த்து விட்டவர். இவர்கள் தான் எங்கட தேசத்திற்கு நின்று கொண்டு தேசத்திற்கு வந்து இந்த பழச்சாறு கொடுத்து நிறுத்தி வச்சதிலிருந்து பின்னுக்கு நின்று குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன் போன்ற ஆக்கள் எல்லாம் வந்து எங்கள் தேசத்துக்கு பின்னால் பலமாக நின்று தான் ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர்கள் வளர்த்து விட்டார்கள். பேர்ந்து அது மாறி போனாலும் ஆரம்ப கட்டத்தில் அவர் இலங்கைக்கு போயெல்லாம் வந்து அவர்கள் வந்து தண்டார். 2009 வந்து எங்களுக்கு பல தகவல் இருக்குது. தமிழ்நாடு பக்கத்தில் இருக்குது. இது திராவிட கட்சிகள் இதில் எல்லாம் வாய மூடிக்கொண்டு ஒரு இன அழிப்பு பக்கத்தில் நடக்குது. அதை வந்து பார்த்துக்கொண்டு வாய மூடிக்கொண்டு இருந்தாங்களோட இது இருக்குது. என்றாலும் வந்து எங்களை போராட்டத்தை வளர்த்து விட்டவர்கள் அவர்கள். ஆனால் எங்களை அழிச்சது யார்? ஒன்று சிங்கள பேரினவாதம். ராயபக்ச மட்டுமில்லை, இந்த அனுராவும் கூட சேர்த்து ஜேவிபி இணைஞ்சுதான் அழிச்சிச்சது. அவருடைய இந்திய அரசும் சமாதானம் என்று சொல்லி வந்து எங்களை ஏமாத்தின சர்வதேச நாடுகளும், நோர்வே மட்டுமில்லை சர்வதேச நாடுகளும் வந்து பிளான் பண்ணி எங்களை வந்து அழிச்சார்கள். என்றால் அவர்களுக்கு யுத்தம், இலங்கையில் இருக்கிற யுத்தம் வந்து கண்ணுக்குள்ள தோன்றினபடியால் அதை வந்து திட்டமிட்டு அழிச்சார்கள். ஆனால் இப்போ நாங்கள் வந்து யாரோட மோதிக்கொண்டிருக்கிறோம்? இலங்கையில் வந்து எங்கட கட்சியோட மோதிக்கொண்டிருக்கிறோம். எங்கட கட்சியில் வச்சு அதை வந்து நாங்கள் மோதிக்கொண்டு சிங்களவனை யார் எங்கட எதிரியோ அவனுக்கு வந்து நாங்கள் வாக்களித்து போய் நிற்கிறோம். அதே இதுதான் இந்தியாவிலையும் அதே மாடல் தான் இப்போ வந்து பார்க்கப்பட போகுது. இனிமேல் வந்து அங்கே வந்து நாங்கள் எங்களோட இனக்குடும்பம் வந்து திராவிட இனக்குடும்பம் இரத்த ரீதியில் வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கப்படுது. இந்தியா வந்து 2 பிரிவாக வந்து பிரிக்கப்படுது. ஒன்று வந்து ஆரிய இனக்குடும்பம், மற்றது வந்து திராவிட இனக்குடும்பம். அது மொழியாலையும் அப்படித்தான் பிரிக்கப்படுது. சமஸ்கிருத மொழி, திராவிட மொழி என்று இந்த வெளிநாட்டில் வந்து நாங்கள் படிக்கும் போது 2 பிரிவாக பிரிக்கப்படுது. ஒன்று திராவிட மொழி குடும்பம், மற்றது ஆரிய மொழி குடும்பம். ஆரிய மொழிக்கு சமஸ்கிருத மொழி குடும்பத்தில் ஹிந்தி அதுகள் வருது. இங்கே திராவிட மொழி குடும்பத்தில் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், துளுகு, சிங்களம் கூட வந்து திராவிட மொழி குடும்பத்திலான் வருது. அப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறான்னு சொல்லிக்கொண்டு எங்களையே எதிர்த்து கொண்டு பிரசரிஞ்சு கொண்டிருக்கிறார். அதை வந்து தேசலவரை வந்து கியூபா நடந்த ஒரு இதிலேயே வந்து நாங்கள் வந்து திராவிட இனக்குடும்பம் என்றதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். விடுதலை புலிகளே தெளிவாக சொல்லியிருக்கிறோம். நாங்கள் வந்து திராவிட இனக்குடும்பம், அது லாஜிக், ஒரு அறிவுள்ளவனுக்கு அது லாஜிக்காகவே தெரிகிறபடியும். ஆனால் இவர்கள் வந்து அரசியலையும் திராவிட கட்சிகளையும் வந்து உழைப்பு கொண்டிருக்கிறோம். திராவிட கட்சிகள் ஊழலில் வந்து மலிஞ்சு போயிருக்கு. ஏடிங்க டிங்க போன்ற கட்சிகள் எல்லாம் ஊழலில் மலிஞ்சு போயிருக்கு. ஏன் வைகோ அவர் வந்து முதலமைச்சராக ஆக வேண்டியவர். பார்லமெண்ட்ல எங்களுக்கான விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக வந்து பார்லமெண்ட் கதைச்சபடியாலும் முதலமைச்சர் கனவே வந்து இழந்தவர் தான் வைகோ. அதை வந்து யாரும் கதைப்பினமா? வைகோ வந்து என்னத்துக்காண்டி சிஎம் பதவியை அடுத்த சிஎம் வர வேண்டிய வைகோ வந்து என்ன காரணத்துக்காண்டி அவர் பதவியை வராமல் வந்து இழந்தார் ஜோசியை பார்த்துருக்கீங்களா? இப்படித்தான் இந்த அரசியல், இந்திய அரசியல் இருக்கும். அங்கே வந்து பாப்பனியர்கிட்ட கையில் தான் இந்திய அரசியல் இருக்குது.
அதில் வந்து பெரியார் என்றவர் வந்து பாப்பினத்துக்கு எதிராக வந்து போராட பாப்பினியர்கள் வந்து மக்களுக்கு பெண்களை வந்து இது இந்த இது உரிமை இல்லாமல் கோயில்களுக்கு தாழ்த்தப்பட்டவர் வந்து கோயிலுக்கு போக்கூடாது இதுகளை வந்து உடைச்சி அறிஞ்சபடியத்தான் பெரியாரை வந்து அந்த மக்கள் மக்கள் மட்டுமில்லை அமைப்புகள் மக்கள் அண்டு அந்த அவ்வளவு அமைப்புகள் பெரியார் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த அமைப்புகள் பெரியார் அமைப்புகள் சரியா இருந்தபடியத்தான் எங்களோட போராட்டத்துக்கு வந்து அவர்கள் உறுதுணையா பலமா வந்து இருந்தார்கள் என்றபடித்தான் எங்களோட தேசத்திலரை வந்து இது 4வது பயிற்சி பட்டற மணலாறில் நடந்தபோது 89ஆம் ஆண்டு பெரியாரை உதாரணமாக சொல்லித்தான் அவர்களுக்கு வந்து உரையை ஆடி இருந்தார். அதை வந்து போராளியோடு நீங்கள் கதைச்சிங்கள் என்றால் அவர்களே உங்களுக்கு சொல்லுவார்கள். அதே மாதிரி வந்து ஜோனி ஒன்றில் வந்து பெரியாட்ட புத்தகங்கள் வந்து அங்கே வந்து இருக்குது. அப்படி வந்து பெரியார் வந்து இது எங்கள் தேசத்தில் வந்து பெரியாரை எதிர்த்தவர் இல்லை, மாறாக வந்து பெரியார்ன்ற கொள்கையையும் உள்வாங்கி பயணித்தவரால் எங்களோட தேச தலைவர். ஆனால் எங்களோட தேசத்திட்ட படத்தை வந்து தன் இது கட்சி தான் வச்சு கொண்டு தேசத்தை நிழலக்கூட நாங்கள் அடித்து சொல்கிறோம். சீமான் வந்து எங்களோட தேசத்தில் ஒரு செக்கம் கூட சந்திக்கல. இங்கே வந்து இந்த இதுலேயே வந்து ப்ரூஃப் ஆகுது. இதுலேயே வந்து உங்களுக்கு இது சீமான் வந்து ரோக்கு பின்னால் இருக்கிறனுக்கு என்ன ஆதரவு நீங்கள் கேட்டீங்க என்றால் ரோவால் இந்தியா உலகத்துறையால் உருவாக்கப்பட்ட இந்த போலி போராளிகள் கட்டமைப்புகள் போலி போராளிகள் இவர்கள் எல்லாம் சீமானுக்கு பின்னால் நின்று கொண்டு எங்களை ஏமாத்துறதுக்காண்டி கதை சொல்லி கொண்டு இருக்கிறோமே, அங்கேயே உங்களுக்கான ஆதாரம் கிடைக்குது. சீமானுக்கு பின்னால் இந்தியா உளவுத்துறை நிற்கிற விடயம் வந்து அதிலே உங்களுக்கு வெளிப்படையாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முதலே கட்சியில் விலை போன நிர்வாகிகள் வந்து எனக்கு திட்டவட்டமாக சொல்லிட்டு போனார்கள். சீமானுக்கு பின்னாலே இந்திய உளவுத்துறை இருக்குன்றதை வந்து திட்டவட்டமாக சொன்னார்கள். அதுதான் RSSம் இந்திய உளவுத்துறையும் இருக்குன்னு சொன்னார்கள். அதுதான் இப்போ வந்து நிஜமா இந்த கண் முன்னால் வந்து நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சீமான் என்றவர் வந்து மாவீரர்களோட புனித ஆத்மாவால் வந்து இப்போ அம்பலப்பட்டு இருக்கிற சைமனை வந்து இப்போ வந்து அடுத்த இந்த சைமன் என்றவர் வந்து எப்படி நீங்கள் பார்க்கத்தான் போறீங்களோ எப்படி பைத்தியமா எங்களோட மாவீரர்களை தாண்டு இப்படி பிழைப்பு நடத்துனதுக்காண்டி எப்படி அவர் பைத்தியமாக திரிய போறாருன்றதையும் இப்போவே வந்து முழு பைத்தியமாக மாறிட்டார். பெரியாரை எதிர்த்து தண்டு எல்லாரும் அங்கே செருப்பை இதன்னு கொண்டு அடிக்க திரியலாம். அப்படி இவர் போக இன்னும் கூட வந்து பிஜேபிக்காண்டி கதறி இவர் வந்து பிஜேபிக்கும் RSக்குமான பிரசாரத்தை வந்து இவர் செய்வார். இப்போ இன்னும் மோசமாக வந்து இவர் கதைப்பார். இன்னும் கொஞ்ச நாளையால் வந்து இவர் இப்போ வந்து பெரியார் அப்படி சொன்னவர் வந்து மிக விரைவில் வந்து எங்களோட தேச தலைவரையும் வந்து வெளிப்படையாக மேடையிலே வந்து இப்படி எதிர்த்து கதைப்பார். ஏனென்றால் ஏற்கனவே எங்களோட பொட்டமனையும் எங்களோட தேச தலைவரையும் சீமான் ஒருமையில் கதைச்ச விடயங்கள் வந்து ஒன்று ஓடியோ வடிவிலையும் மற்றது அவரே வந்து பேட்டி கொடுத்த விடயம் எங்களோட தேசத்தோட ஒருமையில் கதைச்ச விடயம் வந்து அவற்றை பார்க்கும் மூலமாகவே இருக்குது. அப்படி என்னைக்கே பாருங்கள், ஒருதன் சிங்கள இராணுவ தளவில் கூட செய்யாத விடயத்தை வந்து ஒருதன் வந்து செய்கிறான் என்றால் இவன் எப்படி பெரிய அயோக்கியன். இது பணத்துக்காண்டியும் இந்திய அஜெண்டாக்காண்டியும் வந்து என்ன காரியத்தையும் அவன் செய்வான்ன்றதுக்கு ஆதாரம் தான் இது. இதில் முக்கியமாக வந்து ராஜீவ் காந்தியை கொண்டது நாங்கள் தான் அன்று ஒரு பொய்யை விடுதலை புலிகளும் தேச தலைவரும் கிட்டனையும் மறுத்த விடயத்தை இவன் வந்து வெளிப்படையாக வந்து எங்களுக்காண்டி எங்கட பிறந்து என்று சொல்லி கொண்டு இவன் வந்து சொல்லியிருப்பான். இது வந்து என்ன அஜெண்டா? இந்தியாண்ட அஜெண்டா. இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும். ராஜீவ்காந்தி கொலைக்கு பின்னால் வந்து இந்தியா உலகத்துறை தான் இருக்கின்ற விடயம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கே விளங்க வேண்டிய ஒரு விடயம். அப்படி இருக்கும்போது இவன் அதை சொல்கிறான் என்றால் இவன் எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கும் சிந்திங்கள். 2வது விடயம், இதன் மூலம் வந்து 1வது விடயத்தில் வந்து இதன் மூலம் வந்து எதை இந்தியா சாதிச்சென்றா இந்தியாவில் இருந்த பெரியாரிஸ்ட திராவிட அவர்களோட அந்த ஆதரவை வந்து பிளாக் பண்ணிச்சுது. இதனால் வந்து ஆட்சியும் கவனிச்சுது, கருணாநிதி ஆட்சியும் கவனிச்சுது. இதால் திராவிட ஆதரவையும் வந்து கட் பண்ணி எதிர்ப்பு மனநிலையை இப்படி பொய்யான இந்தியா உலகத்தில் இப்படியான பொய்யான பரப்புரை செய்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு இருந்த ஆதரவை வந்து அப்படியே கட் பண்ணிச்சுது. அதே மாதிரி 2வது முக்கியமான விடயம் வந்து காத்தாங்குடி படுகொலைக்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்கான அந்த படுகொலை வந்து இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்து கூட்ட வந்து நடத்திச்சுனா இந்த கூலிப்படைகளை வச்சு. அதுக்கு முக்கிய காரணம் வந்து 1வது இது வந்து தமிழ் இஸ்லாமியர்களை வந்து போராட்டத்தில் இருந்து விலக்குவனும். 2வது வந்து முக்கியமாக ஆயுதங்கள் வந்து பயிற்சி விடுதலை புலிகளின் ஆரம்ப பயிற்சியும் ஆயுதங்களும் வந்து அரபு நாடுகள் இருந்தால் விடுதலை புலி கிடைச்சன. இன்னைக்கு அதை வந்து கட் பண்ணணும்ன்றதுக்காண்டி திட்டமிட்டு இப்படியான அவதூறை பரப்பி முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் வந்து இப்படியான அவதூறுகளை பரப்ப விட்டு
விடுதலை புலிகளுக்கான ஆயுத விநியோகங்களை வந்து கட் பண்ணி எதிர்ப்பு நிலைய முஸ்லீம் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு நிலைய இதன்றதுக்காண்டித்தான் இந்த காத்தாங்குடி படுகொலை நடந்தது. அதுக்கும் வந்து சீமான் வந்து இப்பவும் வந்து காத்தாங்குடி படுகொலைக்கு மன்னிப்பண்டு சொல்றாரே, அந்த விடயம் எல்லாம் எங்களோட தேசத்தை மறுத்த விடயத்தை எல்லாம் இவர் வந்து இந்தியா அஜெண்டாப்படி இப்படி கதைச்சு கொண்டு போறார் என்றால் இவர் எப்படிப்பட்ட அயோக்கிய மனிதர் என்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இவர் எந்த அஜெண்டாக்குகளை வந்து வேலை செய்கிறார், எப்படி எங்களை ஏமாத்துறார் என்றாலும் வந்து இந்த உலகத்தில் இயற்கையான நீதி, இவர்கள் எவ்வளவோ சதி செய்தாலும் இயற்கையான நீதி ஒன்று இருக்குது. அந்த இயற்கையான நீதி வந்து தண்ட நீதியை வந்து எப்படியும் நிலைநாட்ட பார்க்கும். இப்போ வந்து உலகத்தையே பாருங்கள், அமெரிக்காவில் யார் திருப்ப வந்து ஆட்சியில் வந்திருக்கணும், வந்த உடனே வந்து கனடாவை தான் பிடிக்க போகிறேன், கிரீன்லாண்டு தான் பிடிக்க போகிறேன். அங்கே அமெரிக்காவை பத்தி எறிஞ்சோண்டு இருக்குது. லாஸ் ஏஞ்சலஸ் கலிஃபோர்னியா மாகாணம் வந்து பத்தி எறிஞ்சோண்டு காட்டுத்தி, அதுக்குள்ளேயே வந்து பிரச்சனை போகுது. அமெரிக்காவோட வந்து எத்தனை நாளைக்கு ஒரு நாடாக இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி ட்ரம்ப் இதில் வந்து இப்படி மோதி கொண்டு இருந்துச்சு வேண்டாம். எத்தனை நாளைக்கு எல்லாம் வந்து ஒரு ரிஸ்கான இதுதான். அமெரிக்கா வந்து இப்போ வல்லரசாக இருக்குது. உலகத்தில் வந்து ஒன்றுமே நிலையானது இல்லை, மாற்றம் ஒன்று தான் மாறாமல் இருக்கும் என்னுடைய. இப்போ வந்து தமிழர்கள் வந்து ஒழிக்கப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்து இந்த இவர்கள் வந்து இவ்வளவு சிந்திச்சு இவ்வளவு மூளையை செலவழிச்சு தமிழருக்கு எதிரான சதியை செய்து தமிழற்ற விரலாளியை வந்து எங்களோட கண்ணை வந்து குத்த வைக்கணும். எங்களோட புனித நாட்கள் வந்து கொன்சர்ட் நடத்திக்கணும். இப்போ வந்து சவுனிகளை பாவிச்சு வரப்புற செய்யுது. இப்போ வந்து யாழ்ப்பாணத்திலே வந்து சிங்களன் வந்து நிற்கிறான். இப்போ இந்த இன்றைக்கு போட்ட வீடியோவில் பாருங்க, ஒருவன் எழுகிறான், சீமானுக்கு பின்னால் நிற்கிற ஒருவன் எழுகிறான். யாழ்ப்பாணத்தாக்கள் வந்து சிங்களவர்களுக்கு வாக்களிக்க முடியாது, யாழ்ப்பாணத்தாக்கள் சிங்களவர்கள் எழுகிறான். சீமானுக்கு பின்னால் நிற்கிறவன், நாங்கள் வந்து அவனுக்கு சீமானுக்கு எதிராக கதைக்கக்கூடாதான், ஏன்னா நாங்கள் வந்து சிங்களவருக்கு வாக்களிக்கிறோம், சிங்களவர்கள் வந்து எழுகிறான். அப்படியே நினைக்க யாழ்ப்பாணத்தாக்களை வந்து வெளிப்படையாகவே வந்து இப்படி சொல்கிற சீமான்ட யூடியூபர்ஸ்கள் இவர்கள் எல்லாம் இவர்களுக்கு பின்னாலே நீங்கள் போய் நிற்கிறீங்க. இந்த சீமானுக்கு பின்னால் இவ்வளவு துரோகம் செய்து இவ்வளவு ஏமாற்றி எங்களோட அழிவுக்கு இந்த 2009 பிறகு எங்கள் பின்னாடி இந்த பாரிய பின்னாடி வைக்கும் போர்க்குற்ற இதுகளுக்கெல்லாம் எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்து ஐநா வெளியே வந்து பாரிய குற்றச்சாட்டு. சீமான் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார், பவுல் நீமன் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார், சிங்கள இராணுவமே செய்யாத விடுதலை புலிகள் வந்து பெண் போராளிகளுக்கு வந்து கட்டாய கருக்கலைப்பை செய்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று சிங்களம்மனே செய்யாத விடயத்தை வந்து சீமாண்ட நாதர் கட்சி செய்திருக்கு. முதலாவது ஆதாரம். ரெண்டாவது ஆதாரம், இது இந்தியாண்ட அஜெண்டாப்படி வந்து நாங்கள் மறுத்த விடயங்களை வந்து சீமான் அவர்கள் நாங்கள் செய்த என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இப்படி வந்து இந்தியா அஜெண்டாக்காண்டி வந்து மாற்றி பேசுகிற வாடவாய் தான் இந்த சைமன் என்றவன். இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ பெரிய முட்டாளர்களாக இருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். 4 எருமைகள் சிங்கம் அல்லது 5 மாடுகள் சிங்கம் என்று இப்படி கதைகள் வந்து நாங்கள் சின்ன வயதிலே நாங்கள் படிச்சிருப்போம். என்னத்துக்காண்டி நாங்கள் படிச்சிருப்போம்? இந்த கதைகள் வந்து எங்களோட ஒற்றுமையை வந்து நிலைநாட்டுறதுக்காண்டி எங்களோட முன்னோர்கள் வந்து எங்களுக்குள்ள புத்தகங்கள் இதுகளண்டு நாங்கள் வந்து எங்களை ஒற்றுமையாக இருக்க வேணும், எங்களோட ஒற்றுமை இந்த முக்கியத்துவம் என்னன்றதுக்காண்டி படித்த விடயங்களும் இந்த விடயம். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளவு இது படித்தும் இந்த உணர்வு ஒன்றும் இல்லாமல் இந்த கதையை வந்து உள்வாங்காமல் நீங்கள் எல்லாம் பிரதேசவாதம், சாதியவாதம், மதவாதம் என்று பிரிஞ்சு கொண்டு போய் இருக்கிறீங்க. இப்படி நடக்கக்கூடாதுக்காண்டி தான் எங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு இப்படியான கதைகளை வந்து பூத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லை. இப்போ வெளிநாட்டில் சிங்களவன் வந்து அங்கே ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான், எங்களுடைய ஈழத்தில் வந்து ஆழ்ந்து கொண்டு இருக்கிறான். நீங்களும் வந்து இங்கே இசை நிகழ்ச்சி கொண்டாட்டம் இதண்டு தமிழையும் மறந்து பிள்ளை அவங்களோட அடுத்த ஜெனரேஷனுக்கு தமிழையும் சொல்லி இதன்னாமல் தமிழ் சாப்பாடுகளையும் சொல்லி கொடுக்காமல் நீங்கள் வந்து ஒரு வேறறுந்த இனமாக போறீங்கள். ஒரு வேறறுந்த இனம் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழவே தகுதியற்ற இதாக வந்து மாறுமன்றது வந்து உங்களுக்கு தெரியுமா? இதான் இயற்கையான நீதி என்னது உங்களுக்கு தெரியுமா? இந்த உங்களோட டிஎன்ஏ வந்து நீங்கள் மறந்தீங்கள் என்றால் நீங்கள் மனிதராகவே வாழ தகுதியற்றவர்களாக மாறுறீங்களா? எல்லாம் ஒருதனுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி போனாலும் உங்களோட டிஎன்ஏ வந்து அது மாறாது, அது அப்படியே தான் இருக்க போகுது. இன்றைக்கு இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லதாக தெரியும். ஆனால் நீங்கள் செய்கிற தவறுகள் எல்லாம் ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து அதை காட்டும். இப்போ கண்ணால் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜேமலில் வந்து முதியோர் இல்லத்தில் வேலை செய்கிறபடியால் நான் உங்களோட வடிவாக சொல்கிறேன். கொஞ்ச நாளையால் வந்து நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போவீங்க, உங்களை வந்து பார்க்க கூட வந்து ஒரு தரம் மாட்டினா
நீங்கள் வந்து குடும்பம் நீங்கள் வந்து நீங்கள் வளர்ந்தது வந்து உங்களோட தேவைப்பட நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அவர்களை வந்து பராமரிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் வந்து உங்களை வந்து பராமரிக்கிறதுக்கு கூட பிள்ளையார் இருக்க மாட்டினா. நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு தான் நீங்கள் இதாண்டுவீங்கள். நீங்கள் நினைப்பீங்க முதியோர் இல்லம் வந்து ஒரு ஹோட்டல் நினைப்பீங்க. முதியோர் இல்லம் ஹோட்டல் இல்லை, முதியோர் இல்லம் வந்து நரகம். நீங்கள் வந்து நரகத்துக்குள்ள வந்து நீங்கள் வருவீங்கள். ஏனென்றால் உங்களோட உங்களோட வீட்டை விட்டு நீங்கள் ஒரு ரூமுக்குள்ள வந்து இருப்பீங்க. அந்த ரூமுக்குள்ள வந்து பக்கத்து ரூம் சில விட ஒரு ரூமுக்குள்ள 2 பேர் இருப்பீங்க. பக்கத்து ரூம்ல வந்து ஒருவர் வந்து கத்தி கொண்டு இருப்பீங்க. உள்ள வந்து கத்தி கொண்டு இருப்பீங்க. நீங்கள் படுக்க இயலாது. நாங்கள் எங்கட போண்டா இது நர்ஸ்மார் வந்து நடுவில் வந்து உள்ளுக்கு வந்து வெளியால் போகிற வசதி எல்லா ரூமுக்கும் நாங்கள் போய் வருவோம். நடுவில் வந்து நாங்கள் கொண்டோம். இரவுல கூட வந்து நாங்கள் 2 தடவை வந்து உங்களை 2 3 தடவை உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். எழுப்புவோம் உங்களை லைட் போட்டு உங்களை பார்ப்போம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் போவோம். அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் வந்து அதோட வந்து உறவினர் வர மாட்டோம். குறிப்பிட்ட நேரத்தில் உங்களை சாப்பாடு இப்படி வந்து நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் நிம்மதியாக வாழ முடியுமாண்டு. முதியோர் இல்லத்தில் வந்து நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. அது உங்களோட நார்மல் வாழ்க்கையே இல்லை. அந்த உங்களோட நார்மல் வாழ்க்கையை நீங்கள் இழந்து தான் நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு வருவீங்கள். அந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்லை. அதான் உங்களுக்கான தண்டனை கர்மாவை வந்து எதிர்காலத்தில் இருக்குமன்னது. நீங்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையும் வந்து இது இருக்குமன்னது தான் என்ற கருத்து. ஒன்றும் இந்த இதுகள் இயற்கை என்றது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றபடியால் நீங்கள் செய்த பிள்ளைகள் வந்து என்னென்று உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பிள்ளைகள் செய்திருக்கிறீங்க இதுல உழைப்பு பணத்துக்கு பின்னால் போய் வந்து நீங்கள் எங்களோட இனத்தின் முக்கியமான விடயங்களை வந்து இழந்து நிற்கிறீங்கள். எங்களோட வேலையை இழந்து நிற்கிறீங்கள். அதே போல தான் ஈழத்திலையும் அந்த 2009 இவ்வளவு போரையும் அனுபவித்த மக்கள் வந்து இந்த தீவிர இனவாதி அனுராவுக்கு வந்து வாக்களித்து போய் அங்கே நிற்கிறார். அங்கே வந்து இலட்சம் துடைத்தல் எங்களை மக்களுக்குள்ளேயே குழப்பி அடிபட விட்டு மோத விட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு பல குழப்பங்கள் இப்போ எங்களை கண் முன்னாடி வந்து இலங்கையில் நடந்து கொண்டு இருக்குது. இப்படி உளவுத்துறை சிஐடி என்று எல்லாத்தையும் குளற விட்டு அங்கே வந்து நாசார வேரியர் இந்த பார்த்தீங்களா இந்த பொதுவாக பலர் விளக்கு சின்னம் அதுக்கு பின்னால் ஆக்கள் எல்லாம் வந்து இப்போ ஜேவி பின்னால் போய் நிற்கிறோம்ன்றேக்க இந்த இனம் போராட்டத்தில் நின்று சொல்லிக்கொண்டு நவமறைக்கூடத்தில் நின்றவர்கள் எல்லாம் வந்து இறுதி வரை இங்கே நின்று கதை சொல்லிக்கொண்டு இப்படி கதை சொல்லிகள் வந்து பல கூடத்தில் இருக்கிறோம். இன்றைக்கும் பார்க்குறேன் கிளிநொச்சியில் சண்டை நடக்குது. இந்த எங்கட வீடியோவில் இருந்தே எடுத்து அந்த கண்ணாடி போட்டவர் தெரியாத கண்ணாடி போட்டவர் எங்கட வீடியோ எடுத்து கதை சொல்லியிருப்பார். அவரே வந்து எப்போ வந்து கையாளப்பட்ட நபர் என்று எங்களுக்கு நாங்கள் விசாரிக்கும் போது ஏன் இவர் எங்களோட காணொலி எடுத்து கதைக்கிறான்னு விசாரிக்கும் போது இது நல்ல வடிவமாக இருக்கும்னு சிந்தித்தோம். யாரோ எங்களோட காணொலி எடுத்து கதைக்கிறார், சிலவரை நல்ல வடிவத்தை கதைக்கிறார் யோசிச்சு விசாரிக்கும் போது அவர் வந்து ஏற்கனவே சிஐடியில் கையாளப்பட்ட நபர் என்றதும் இந்தியா மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தார். பாம்பு கரு சாப்பிடவும் ஐஸ்கிரீம் சாப்பிடவும் பச்சை ஐஸ் சாப்பிடவும் இப்படி எல்லாம் கதை சொல்லியிருப்பார். இப்படி வந்து நவமறிவு கூடத்தில் இருந்தவர்களே இப்படியான வேலையை செய்யும் போது வந்து இந்த இனம் எங்கே போகுதுன்னு சொல்லவே முடியாமல் இருக்குது. இதுதான் இந்த காணொளி. மேலும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.